எஸ்கே நான் நல்லா பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்லி சேலஞ்ச்டு பர்சன் மாதிரி இந்த படத்தில் இருக்காங்க. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் ஒரே ஒரு பாட்டோடு அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் சாங்கோட இன்னும் ஒரு 2 சாங்கில் வந்து அவரோட டான்ஸ் வந்து காட்டியிருக்கலாம். ஸ்டார்டிங் சாங்கோட முடிஞ்சிருச்சு. ஸோ நிறையா ஃபைட் சீன், நிறைய கன் ஷாட்ஸ் தான் இருந்தது. அண்ட் ஸ்ட்ராங்காக நான் துப்பாக்கியோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. பஜார் தலைவா, என்ன தலைவா, நம்ம ஏர் முருகதாஸ் இவ்வளோ நாள் எங்கே இருந்தானே யாருக்கும் தெரியல. நானும் தேடி தேடி பார்த்தேன், அண்ணன் எங்கே போனார் ஏர் முருகதாசன், அவர் படத்தை காணுமேனு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஏஞ்சி வரா போல நம்ம ஏர் முருகதாசன். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல கதையை இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. என்ன ஒரு கதை தெரியுமா தலைவா? இந்த கதையெல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ஏன் தெரியுமா? தளபதி எப்படி சிவகார்த்திகேயன் என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்தாரு, போய் இந்த துப்பாக்கி வச்சதுன்னா பண்ணுன்னு பார்த்தா அதே துப்பாக்கியில் தான் இந்த படமே ஓடுது. படம் ஃபுல்லாக துப்பாக்கி தான். அதில் வில்ல ஒன்று சொல்லாரு, துப்பாக்கி யார் கையில் வேணாலும் இங்கே ஹீரோ நான் தான் சூப்பராக ஒரு சீனை சொல்லாரு. அது யார் தெரியுமா? நம்ம சூப்பர் ஸ்டார். இங்கே யாரெல்லாம் துப்பாக்கி வச்சுன்னு அடுத்த எப்பயுமே ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் நம்ம தலை தான்.